ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹார்டி குபேர சாய் சேனலுக்கு உங்களுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் பாபாவோடைய அருளாலும் யூனிவர்ஸோட அருளாலும் சந்தோஷமாகவும் ஹாப்பியாகவும் செல்வ செழிப்போடு வாழ்வீங்கன்றதை நான் நம்புகிறேன். உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ், ஏதாவது கொஸ்டின்ஸ் கேட்கணும், உங்களோட சக்ஸஸ் ஸ்டோரி சொல்லணுன்னா நீங்கள் இந்த மெயில் ஐடியில் சென்ட் பண்ணுங்கள். ஸோ வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி வீடியோ பார்க்க போகிறோம். என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இது பிரபஞ்சத்தோடைய விதி. இந்த விதி, இந்த 4 லைன் கொடுத்துருக்கோம்ல, அந்த 4 லைன் புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையோட விதியும் கண்டிப்பாக மாறும். இதுதான் நிதர்சனமான உண்மை. வாங்க, அந்த லைன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, யாரிடம் இருக்கிறதோ அவருக்கு அதிகமாக கொடுக்கப்படும், அவருக்கு அபரிதமாக உண்டாகும். யாரிடம் இல்லையோ அவர் வசம் ஏற்கனவே உள்ளதும் எடுத்து கொள்ளப்படும். இதுதான் அந்த 4 வரி வாசகம். யாருக்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு அதிகமாக கொடுக்கப்படும், யாருக்கிட்ட இல்லையோ அது எடுக்கப்படும். அது என்ன அப்படின்னு தெரிஞ்சதுன்னா உங்கள் தலையெழுத்து, உங்கள் விதி, உங்கள் தலையெழுத்து விதியே கண்டிப்பாக மாறும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரும். என்கிட்ட அப்போ என்னென்னா, பணக்காரன் இருக்குதுன்னா அப்போ பணக்காரனாகவே இருப்பானா, ஏழைக்கிட்ட இல்லைன்னா அப்போ அவன் ஏழையாகவே ஆகிட்டுருப்பானா. இதுக்கான அர்த்தம் அதுதானே எனக்கு புரியுது அப்படின்னு தானே நம்மளுக்கு எல்லாருக்குமே அந்த 4 லைன் பார்த்தோன்னே ஒரு ஷாக்கிங் ஆகும். ஐயோ, என்னடா இது, நம்மக்கிட்ட நல்ல குணம், அதாவது நல்லதாக என்கிட்ட பணம் ஜுவல்ஸ்லாம் இருந்தால் தான் இப்போ அதிகமாகுமா, இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தானே எல்லாருக்குள்ளேயும் ஒரு கேள்வி இருக்கும். ஸோ அதுக்கான விடை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கான மிகப்பெரிய ஒரு தீர்வு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய தலைவிதியை மாற்றத்துக்கான ஒரு தீர்வு என்னென்னா நம்மளுடைய நன்றி உணர்வு. நம்ம மோஸ்ட்லி பார்த்தா நான் எல்லா வீடியோலையும் நன்றி உணர்வை பற்றி தான் நான் சொல்லியிருப்பேன். ஆனால் அதுதான் உண்மை. நன்றி உணர்வை எப்படிலாம் விதவிதமாக எப்படி புரிய வைக்க முடியும், எளிமையாக என்னால் புரிய வைக்க முடியுன்றது தான் நான் இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதாவது இதில் சொல்கிறாங்களா, அதாவது என்ன சொல்கிறாங்க, யாருக்கிட்ட நன்றி உணர்வு இருக்குதோ அவங்களுக்கு அபரிதமாக கொடுக்கப்படும். அவங்க சொன்ன விஷயத்தில் யாரிடம் நன்றி உணர்வு இல்லையோ அவங்கக்கிட்டேருந்தும் எடுக்கப்படும். இந்த ஸ்லோகம், இந்த 4 வரி பார்த்திங்கன்னா பைபிளில் தான் இருந்தது, அந்த பைபிள்லேருந்து தான் எடுக்கப்பட்டது. அது இல்லாமல் பார்த்திங்கனாக்கா, இது குரான்லேயும் இதை தான் சொல்கிறாங்க. அது இல்லாமல் நம்ம எந்த மதம், எந்த இதுவாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. எல்லா மதத்துலேயும் இதே தான் பின்பற்றுறாங்க. ஓகேவா? கொடுத்த விஷயத்துக்கு நன்றி உணர்வாக இருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அபரிதமாக ஆகும். நாம் பார்த்திங்கன்னா இப்போ பிரபஞ்சத்து விதியை பற்றி நம்ம இன்னும் கிளியராக பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்மளுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும், அதுக்கப்புறம் பார்த்தா இந்த மனித குலங்கள்லாம் உருவாகிறது, பொருட்கள், எல்லா விஷயத்தையுமே எந்த கண்ட்ரோலில் அடங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த பிரபஞ்ச விதியத்தில் தான் அடங்குது சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னா, இப்போ ஒரு குடும்பத்தில் ஒருத்தவங்க தலைமை பொறுப்பாக இருக்கிற மாதிரி இந்த பிரபஞ்சம் விதி தான் இந்த ஒட்டுமொத்த பொருளையும் இயக்குது. இந்த ஃபார்முலாவை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்மளோட விதியை மாற்ற முடியும். நம்ம லைஃப் கண்டிப்பாக மாறும். ஓகேவா? என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, ஈர்ப்பு விதி இந்த இப்போ நீங்கள் மேக்ஸில் ஒரு ஃபார்முலா போடுவீங்க, அந்த ஃபார்முலா போட்டால் ஆன்சர் வரும்ல, அதே மாதிரி நம்ம இந்த ஈர்ப்பு விதியோடைய ஃபார்முலாவை அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளோட லைஃப் மாறும். இதுதான் உண்மை. ஓகேவா? அப்போ என்ன அது விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய நன்றி உணர்வு தான். நன்றி உணர்வு சொல்கிறதுனால மாறுமா? ஆமாம், அது உண்மையான மாறும். ஆனால் எல்லோரும் சொல்லுவாங்களா, போன ஜென்மத்தோட பாவம் பண்ண, அதனால தான் நீ இந்த ஜென்மத்தில் இப்படி அனுபவிக்கிற, போன ஜென்மத்தில் நீ புண்ணியம் பண்ண, இதுலேயே தெரிய வேணாமா நம்ம நன்றி, எந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு கடவுள் கொடுத்தாரோ அந்த விஷயத்துக்கெலாம் நம்ம நன்றி உணர்வாக இருந்தால் நம்ம பிரபஞ்ச சக்தி அதுக்கேற்ற மாதிரி அதை செயல்பட்டு அதுக்கான பொருட்களை அபரிதமாக கொடுக்கும். நீ அதை இல்லாமை தன்மையில் பேசினா அது இல்லாமை தன்மையில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்ல, கொடுக்குறவங்க கிட்ட அதிகமாக இருக்கும், கொடுக்காதவங்க கிட்ட அதிகமாக பெருக்கப்படும். அதுதான் நடக்குது. ஓகேவா? ஸோ அப்போ பிரபஞ்சம் அதை தான் தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கு. இந்த ஃபார்முலாவை தான் நம்ம பிடிச்சிக்கணும். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, நம்ம எதை நம்ம ஈர்க்கிறோமோ, எதை உணர்கிறோமோ அதுதான் நம்ம பிரபஞ்சம் நம்மக்கிட்ட எட்டுன்னு கொடுக்கும். நம்மளுக்கு கொடுத்த விஷயத்தை நம்ம நன்றி உள்ளவங்களாம் நினைக்கும் போது தான் நம்ம நல்ல விஷயங்கள சிந்திக்க முடியும், நம்மளை தேடி நல்லது வரும். இப்போ நம்ம எல்லோரும் என்ன சொல்லணும்னா, எனக்கு வேலையே பிடிக்கல, எனக்கு போதுமான பணம் இல்லை, எனக்கு செலவு பண்ணுற அளவுக்கு நான் செலவு பண்ணுறது என்னால் சமாளிக்க முடியல, என்னை அவன் ஏமாற்றிட்டான், என்னை இவன் ஏமாற்றிட்டான், எனக்கு கல்யாண வாழ்க்கையே பிடிக்கல, இந்த மாதிரி தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் என்றைக்காவது நம்ம இந்த மாதிரி சொல்லியிருக்கோமா, நான் என் வேலையை நேசிக்கிறேன், எனக்கு இந்த வேலையை இந்த டைமில் கொடுத்ததுனால தான் என் குடும்பம் வாழுது, இந்த மாதிரி நம்ம யோசிக்கிறோமா? வார்த்தையை நம்ம மாற்றி பேசினாலே நம்மளுக்கான தெளிவு வரும்ன்றாங்க.
நம்மளுக்கு ஏன் வந்து ஒரு வேலையை பிடிக்க மாட்டேங்குதுன்னா, பிடிக்காம செய்யும்போது நம்மளுக்கு உடம்புல வந்து நெகட்டிவ், அதாவது வேலை செய்ய முடியாது, டயர்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், சோர்வாக இருக்கும். நீங்கள் இதுவே நல்லதாக நினச்சி பார்த்தீங்கன்னா நல்லதை சிந்தனைகளே வரும், பாசிட்டிவாகவே இருப்பீங்க. ஓகேவா? இதுதான் பாசிட்டிவ் திங்கிங், நெகட்டிவ் திங்கிங் சொல்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா என்னோட குடும்பத்தில் எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. சப்போர்ட் பண்ணலையா நீங்கள் சொல்லுங்கள், எனக்கு குடும்பத்தில் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறாங்க, நான் சந்தோஷமாக இருக்கிறேன், ஹாப்பியாக இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். நடக்காத விஷயத்த கூட நடந்த மாதிரி சொல்லுங்கள். இல்லை என்னால் சொல்லவே முடியல அப்படின்னாக்கா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு உண்மையாலுமே ஒரு விஷயமா நடந்திருக்கலாம், அதுக்கு நீங்கள் நன்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக இந்த வாழ்க்கையெல்லாம் மாறும். இது இன்னும் வழியில் சொல்லப்போனால், பிரபஞ்ச சக்தி எப்படி விதி இயங்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு காந்த சக்தியை போல தான் இயங்குது. காந்த சக்தி எப்படி இயங்கும், நல்லா அது ஈர்த்து தன்மைகளை கொடுக்கும். இப்போ நீங்கள் வந்து நல்லதாகவே நினச்சிங்கன்னா அதை ஈர்த்துன்னு வந்து உங்ககிட்ட கொடுக்கும். கெட்டதாக நினச்சிங்கன்னா அதை ஈர்க்கும். புரியுதா? ஸோ அப்போ அதை தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம எந்த ஒரு செயல் செய்தாலும் அதுக்கு எதிர்வினை இருக்கும். நீ இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை பத்திரமா தண்ணியில் எடுத்துன்னு போகிற அப்படின்னு வச்சுக்கா, பத்திரமா எடுத்துன்னு வந்து வைப்ப. இதே ஐயோ எதை நான் எப்படி வேணால் நான் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ மாட்டி போனீங்கன்னா டபார்னு அந்த பாத்திரம் ஊந்துடும், தண்ணி இன்னி எல்லாம் ஏதோ ஒரு குழம்பு கவுந்துடும். அப்போ நம்ம நல்லதாகவே சிந்திக்கும் போது தான் நல்லது நடக்கும். அது வந்து காந்த சக்தியை போல் அது இயங்குதுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம எப்படி அந்த நன்றி உண்மையாலுமே சொல்லணும், அப்புறம் உணர்ந்து சொல்லணும். இப்போ உனக்கு ஒரு குழந்தைய பிடிக்கும்ல, அந்த குழந்தைய உண்மையாலுமே நினைப்பல்ல, அந்த மாதிரி சிந்திக்கணும். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்களுக்கு ஒரு விஷயத்த எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பீங்க, அதில் தான் வெற்றி கிடைக்கும். ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அதாவது பார்த்திங்கன்னா, நமக்கு முன்னாடி வாழ்ந்தவங்க இருக்காங்களா, யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, புத்த பெருமான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நன்றி உணர்வு தான் ஆதாரமே, நம்மளை மகிழ்ச்சியாக வைக்கிறது நம்மளோட நன்றி உணர்வு தான் அப்படின்னு சொல்கிறார். அப்போ அவருக்குமே தெரிஞ்சிருக்கு நன்றி உணர்வு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு. நம்மளுடைய கிருஷ்ண பரமாத்மா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நம்மளுக்கு இந்த உலகத்தில் நம்மளுக்கு எதை கொடுத்தாங்களோ அதை வைத்து வாழ்வோம், அதை வைத்து நம்ம சந்தோஷமாக நம்ம வாழும் போது தான் நம்ம வாழ்க்கை ரெட்டிப்பாகும், சந்தோஷமாகும். எதை கொடுக்குறாங்களோ அதுதான் சரணாகதி. எல்லாமே இதுதான், அந்த ஸ்பிரிச்சுவலும் எல்லாமே இப்படி போனால் எல்லாமே சரணாகதி. கொடுத்ததை நினச்சி சந்தோஷப்படுவோம். ஓகேவா? இதுவே நீங்கள் ஸ்பிரிச்சுவல் பண்ணிங்கன்னா நீங்கள் எதுவுமே ஆசைப்படக்கூடாதுன்னு. ஆனால் இந்த நன்றி உணர்வு யூனிவர்ஸ்ன்னு பண்ணிங்கன்னா கொடுத்ததுக்கு நம்ம நன்றி சொல்லணும். இதான் இதுக்கு டிஃப்ரென்ஸ். ஓகேவா? அதுக்கப்புறம் நம்மளோட இயேசு பெறான் என்ன சொல்கிறார் அப்படின்னா, எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் நன்றி நன்றி அப்படின்னு சொல்வாராம். அப்போ ஓகேவா? ஸோ அப்போ நம்மளுடைய முன்னோர்களும் இதே தான் சொல்கிறாங்க. அப்போ ஒன்றும் இது மாற்று கருத்து கிடையாது. அது இல்லாமல் இப்போ நான் இந்த வீடியோ வந்து கடைசியாக முடிக்கும் போது எதை சொல்லி நான் முடிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய அனுபவத்தில் சொல்லி நான் முடிவு பண்ணியிருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதாவது என்னோடய வாழ்க்கையில் வந்து பிரபஞ்ச சக்தி தெரியாததுக்கு முன்னாடி நான் ரொம்ப பயப்படுவேன். ஐயோ இவ்வளோ கம்மியாக இருக்குது பணம், நம்ம எப்படி இது பண்ண போகிறோம், முன்னாடி எப்படி போப்போம், இப்படிலாம் நான் நினச்சிருக்கேன். ஆனால் என்றைக்கு என்னோடய வாழ்க்கையில் மாயாஜலம் வர ஆரம்பிச்சதோ, நன்றி உணர்வு யூனிவர்ஸ்லாம் தெரிய ஆரம்பித்தோ, அன்னிலேருந்து தான் நன்றி உணர்வுனா என்ன. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய வாழ்க்கை ரெட்டிப்பாயிடுச்சு. ஆனால் என்ன ஒன்றுனா, ஒரு 10 நாள் பண்ணால் 15 நாள் என்னால், ஏன்னா எனக்கு உண்மையாக சொல்ல போனால் 10 நாள் நான் பண்ணிவிட்டு 15 நாள் பார்த்திங்கன்னா அப்படி யூனிவர்ஸ் ஓப்பன் ஆகிடும். ஆனால் அந்த சந்தோஷத்தில் இருக்கும்போது நான் அதை மறந்துடுவேன். அப்போ திருப்பியும் கீழே வருவேன், திருப்பியும் போவேன். என்னுடைய நெகட்டிவ் இது தான். அதான் நான் உங்களுக்கு சொல்கிறது காரணம் என்னென்னா, நீங்கள் எவ்வளோ கெட்டியமாக பிடிச்சிருக்கீங்களோ அவ்வளோ சந்தோஷம் உங்களுக்கு கிடைக்கும். கண்டினியூஸாக என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ணுங்கள், உங்களுக்கான எல்லா ஆன்சரும் கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நீங்கள் கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்ல என்னால் முடிஞ்சது நான் தயாராக இருக்கிறேன். ஏன்னா என்னால் ஒரு 4 பேர் சந்தோஷமாக இருக்கணும், ஹாப்பியாக இருக்கணுன்றது மட்டும்தான் இந்த யூடியூபோட நோக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ எல்லோரும் ஹாப்பியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ. பிரபஞ்சமே.